வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுன எம்பியால் குழப்பம், அரச அதிகாரிகள் ஆத்திரம். பதவியில் இருந்து விலகினார் சபாநாயகர். பஸ் சக்கரத்தில் சிக்குண்டு பெண் ஒருவர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டின் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் பலி. அதிரடியாக கைது செய்யப்பட்டார் நடிகர் அல்லு அர்ஜுன். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தன்வசப்படுத்திய தமிழ் இளைஞர். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன விதண்டாவாதமாக கேள்வி கேட்டதால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அர்ச்சுன எம்பியை வெளியேற்றுமாறு அரசு அதிகாரிகள் கோரியதால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளிதுமளி ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்டதை அடுத்து நிலைமை சுமூகமானதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தமது கடமையினை பொறுப்பேற்றார். இதேவேளை அங்கு கருத்து தெரிவித்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி, அரசு அதிகாரிகளை கேலி செய்வது போன்றும் அவர்களின் கல்வி தகமைகளை கேள்விக்கு உட்படுத்துவதும் அவர்களை அவமதிக்கும் செயலாகும். அவர்கள் தொடர்ந்து மக்கள் சேவையில் இருக்கும் அதிகாரிகள். இவ்வாறு செய்யும் சிலரினால் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவதால் மக்கள் சேவைகள் பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி கூட்டங்களில் அரசு அதிகாரிகள் அவமதிக்கப்பட்டால் கூட்டங்களை விட்டு அதிகாரிகள் வெளியேறுவார்கள். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தரும் போது அவர்களை நாங்கள் வரவேற்க தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் நடைமுறைகளை குழப்பி அத்துமீறி நுழைய முற்பட்டால் கடவுளாக இருந்தாலும் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதிக்க மாட்டோம் எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் அர்ச்சுன எம்பி யாழ் போதனா மருத்துவமனைக்குள் நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வெல தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வெலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது தனது பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். அவரது கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானித்திருந்ததுடன் பலர் அவரது கல்வி தகமை தொடர்பில் கேள்விகளையும் எழுப்பியிருந்தனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் உறுப்பினரான தலதா அத்துக்கோரல உள்ளிட்டோர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது இது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வெல அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் தாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். மேலும் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்திருந்த நிலையில் சபாநாயகரின் தற்போதைய பதவி விலகல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்ட ரன்வெல தான் பொய்யான கூற்றுக்கள் எதனையும் முன்வைக்கவில்லை என்றாலும் சில ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் தற்போது தனது கல்வி பதிவேடுகளை உறுதிப்படுத்த முடியவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். நான் முனைவர் பட்டம் பெற்ற ஜப்பானின் வசேரா பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனங்களின் கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதைய சூழ்நிலையில் தான் பதவி விலகுவதாக தெரிவித்த சபாநாயகர் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். பஸ் சக்கரத்தில் சிக்குண்டு வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக பிடிகல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு எல்பட்டிய பிடிகல வீதியில் தலகஸ்பே பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
உயிரிழந்தவர் கலகஸ்பி பிரதேசத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் ஆவார். எல்பிட்டியவில் இருந்து பிடிகல நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு வலது பக்கமாக திரும்ப முயன்ற போது வீதியில் பயணித்த பெண் பஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள சக்கரம் ஒன்றில் சிக்கி காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் எல்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை பிடிகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட குறைந்தது 6 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ பரவிய நிலையில் 6 பேரும் மின்தூக்கியில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டனர். உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர்கள் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு திணறி இறந்தனர் என்று மருத்துவ சோதனையில் தெரிய வந்துள்ளது. மருத்துவமனையில் இருந்த சுமார் 30 உள்நோயாளிகளை வெளியேற்றிய பின்னரே இந்த 6 பேரும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த புஷ்பா 2 திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்துள்ளது. இந்த திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கிற்கு வந்திருந்தார். திடீரென எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி அல்லு அர்ஜுன் வந்ததால் அவரை காண கூட்டம் அலைமோதியது. இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய பெண்ணொருவர் பரிதாபமாக மரணமடைந்தார். இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்த திரையரங்க உரிமையாளர், மேனேஜர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நடிகர் அல்லு அர்ஜுன் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு தருவதாக அல்லு அர்ஜுன் அறிவித்திருந்தார். அத்தோடு தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுனை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு அல்லு அர்ஜுன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன் பின் போலீசார் அல்லு அர்ஜுனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அல்லு அர்ஜுனுக்கு கீழ் நீதிமன்றம் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்திருந்த நிலையில் தற்போது உச்ச நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி விடுதலை செய்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் வெற்றியாளர் பட்டத்தை இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தன்வசப்படுத்தியுள்ளார். நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் ட்ரிலங்குடன் இடம்பெற்ற இறுதிப் போட்டியிலேயே அவர் குறித்த வெற்றியை பெற்றுள்ளார். 13 சுற்றுக்கள் முடிவில் இருவரும் தலா 2 சுற்றுக்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இதனால் இருவரும் 6.5 புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தார்கள். இந்நிலையில் இன்று 14வது மற்றும் கடைசி சுற்று சிங்கப்பூரில் நடைபெற்றது. இதில் குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடி சீன வீரரை வீழ்த்தி உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தனதாக்கினார். இதில் 58வது காய் நகர்த்தலுக்கு பிறகு டிங் லிரன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். இதனால் 18 வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று குகேஷ் சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.